வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். அதிலையும் குறிப்பாக மானாமதுரை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய கோரிக்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிவகங்கை மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக மதுரைக்கு எப்படி அதிகமானோர் செல்கிறார்களோ அந்த அளவிற்கு திருச்சிக்கு செல்பவரின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு பகுதி அப்படிங்கிறது மதுரையோடு இணைப்பு இருக்கக்கூடிய மாவட்டம், இன்னொன்று அந்த பகுதி அப்படிங்கிறது காரைக்குடி வழியாக திருச்சி செல்லக்கூடிய அந்த பகுதி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த மானாமதுரையில் இருந்து டைரெக்டாக திருச்சிக்கு ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் மானாமதுரையிலிருந்து எந்த ஒரு ட்ரெயினுமே இயங்குறது கிடையாது. ராமேஸ்வரத்திலிருந்து வர ட்ரெயின் தான் திருச்சிக்கு போக வேண்டிய ஒரு நிலை. அப்படி இல்லை அப்படின்னா விருதுநகரிலிருந்து, அதாவது திருநெல்வேலி இந்த பகுதிகளிலிருந்து வரக்கூடிய ரயில்கள் மட்டும்தான் திருச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அதிகப்படியான ரயில்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை ரொம்ப நாளாகவே ஒரு கோரிக்கை ஒன்று ரொம்ப நாளாகவே இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது விருதுநகர்லேருந்து ஒரு பயணிகள் ரயில் காரைக்குடி போயிட்டு காரைக்குடியிலிருந்து திருச்சிக்கு போகுது. அந்த ட்ரெயின் இல்லாமல் 2 ரயில்கள், பயணிகள் ரயில்கள் திருச்சியிலிருந்து காரைக்குடி வரைக்கும் இயக்கப்படுகிறது, காலை நேரத்தில் மற்றும் மாலை நேரத்தில். இந்த 2 ரயில்களையும் மானாமதுரை வரைக்கும் நீட்டிச்சா ரொம்பவும் வசதியாக இருக்கும். நிறைய பேர் மானாமதுரை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அங்கே இருந்து திருச்சிக்கு சென்று வருவதற்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்கு. காலையில் 10:30 மணிக்கு ஒரு ட்ரெயின் கிளம்புது. அந்த ட்ரெயின் 12:30க்கெல்லாம் காரைக்குடிக்கு போயிடுது. அப்படி போகக்கூடிய ட்ரெயின் மேலும் 1 மணி நேரம் பயணித்து 1:30க்கெல்லாம் மானாமதுரை போயிடுச்சு அப்படின்னா மீண்டும் 2 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு வழக்கமான நேரத்தில் காரைக்குடிக்கு வந்து மாலை 3 மணிக்கு மேலே புறப்படக்கூடிய பயணிகள் ரயிலாக திருச்சி நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அதே மாதிரி மாலை நேரத்தில் திருச்சியிலிருந்து புறப்படக்கூடிய பயணிகள் ரயில் காரைக்குடி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயிலும் இந்த மாதிரி மானாமதுரை வரைக்கும் நீட்டிக்கப்பட்டது அப்படின்னா இன்னும் அதிகப்படியான பயணிகள் பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் தான், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தான். காரைக்குடி வரைக்கும் நம்ம போய் ட்ராவல் பண்ணலாம் தான். ஆனால் காரைக்குடிக்கு போகிறதுக்கு மானாமதுரையிலிருந்து ட்ரெயின் வேணும்ல, அந்த ட்ரெயின் இந்த ட்ரெயினாக இருந்தது அப்படின்னா டைரெக்டாக திருச்சி வரைக்குமே போகிறதுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கு. ரயில்வே நிர்வாகம் இதை மனசில் வைக்கணும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது மட்டும்தான். ஏன்னா மானாமதுரை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களின் கோரிக்கை எல்லோருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.